வணக்கம் entrepreneurs. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். பொதுவா நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சோம் அப்படினா அத ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படினு சொல்லுவாங்க. அதுவே இந்த மீஷோ, ஜெப்டோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் மட்டும் எதனால யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்னு சொல்றாங்கன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்னா என்ன, இந்த யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற இந்த கான்செப்ட் எப்போ ஆரம்பிச்சது, இந்தியாவில் எத்தனை யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு போனஸ் என்னன்னா உங்களோட கம்பெனியை எப்படி யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்பாக மாற்றுறது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். இந்த யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்டார்ட் அப் கம்பெனினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எதையெல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதுக்கு ஒரு 4 கண்டிஷன் இருக்குங்க. முதல் கண்டிஷன் என்னன்னா உங்களோட கம்பெனி இப்போ ஒரு ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனியாக இருக்கணும். அதாவது 10 வருஷத்துக்குள்ளே ஆரம்பித்து ஒரு கம்பெனியாக இருக்கணுங்க. ரொம்ப பழைய பழசான கம்பெனியெல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனியாக இருக்கணுங்க. அதாவது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இல்லை எல்எல்பி இல்லை ரிஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கணுங்க. ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் இல்லை அன்ரிஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து இந்த ஸ்டார்ட் அப் கேட்டகரிக்குள்ளே வராது. இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்டு பிஸ்னஸாக இருக்கணும். நாலாவது கண்டிஷன் அப்படின்றது இந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு இனோவேஷன் இருக்கணுங்க. பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸுமே ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த 4 கண்டிஷனும் இருந்துச்சுன்னா தான் அது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்ற ஸ்டேட்டஸ் கிடைக்கும். அடுத்து யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்னா என்னன்னு பார்த்துடலாமா? ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பொருளாதார ரீதியான ஒரு மதிப்புன்னு இருக்குங்க. அதை வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கம்பெனி $100 பில்லியன் மதிப்பீட்டில் இருக்கோ அதை தான் யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது $100 பில்லியன் இந்திய மதிப்பின்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கம்பெனியை தான் யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவான ஒரு ட்ரெடிஷ்னல் கம்பெனி மாடியூலில் இல்லாமல் ஒரு டெக்னாலஜி ஓரியன்டாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு அதிவேக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு கம்பெனியை தான் நம்ம வந்து யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவோங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே டக்குன்னு மார்க்கெட்டுக்குள்ளே வரும். ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்மளோட எதிர்பார்ப்புகளை பொய்த்து அந்த கம்பெனி ஃபாலோ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஸ்டேட்டஸை இழக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைஜூஸ் கம்பெனி மாதிரி. ஸோ ஒரு யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்ற ரெக்கக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்னா 3 கண்டிஷன்ஸுங்க. ஒன்று அது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கணும். ரெண்டாவது அது ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் யூனிக் இனோவேட்டிவ் கம்பெனியாக இருக்கணும். மூணாவது அந்த கம்பெனியோட மதிப்பு $100 பில்லியன் இருக்கணுங்க. ஸோ இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு கம்பெனிக்கு யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நம்ம இந்த யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்கிறோம் இல்லைங்களா? இது ரொம்ப பழைய டேர்ம்லாம் கிடையாதுங்க. இப்போது ரீசெண்டாக 2013 காயின் பண்ண ஒரு டேர்ம் தான் இந்த யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு டேர்ம்ங்க. இது யார் காயின் பண்ணது அப்படின்னா ஒரு ஃபேமஸ் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். அவரோட பேர் வந்து ஆலன் லீ அப்படின்றவர் தாங்க இந்த டேர்ம் ஏன் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப பாப்புலரைஸும் பண்ணுறாரு. அண்ட் ஒரு சுவாரஸ்யமான தகவலுங்க, உலகம் முழுக்க இப்போ எத்தனை யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1453 யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குங்க. அதில் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 119 யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது. அதிக யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா 3வது இடத்துல இருக்குங்க. சரிங்க, இந்த பட்டியலில் முதல் 2 இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, ஒரு கம்பெனிக்கு எப்போ இந்த யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஸ்டேட்டஸை எப்போ ஒரு கம்பெனி இழக்கும் அப்படின்னு பார்த்துடலாமா? இதுக்கான முதல் கண்டிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக, அதாவது ஐபிஓக்குள்ளே போகுது அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் இழந்துருவாங்க. ஒரு கம்பெனி எப்பயுமே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா தான் இந்த யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஸ்டேட்டஸ் இருக்கும். அதுவே ஒரு லிஸ்டட் கம்பெனியாக ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸை இழந்துருவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ இருக்காங்க இல்லையா? அவங்க 2021 பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறுறாங்க. பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறின உடனேவே அவங்களோட யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸை இழந்துட்டாங்க. ரெண்டாவது கண்டிஷன் அப்படின்றது அக்வசிஷன். அதாவது நம்மளோட கம்பெனியை ஒரு கம்பெனி வாங்கிடுச்சு அப்படின்னா அதை தான் அக்விசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூனிகார்ன் கம்பெனியை வேற ஒரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் அப்படின்றத அந்த கம்பெனி இழந்துருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் கம்பெனியை வால்மார்ட் 2018 வாங்கினாங்க. அக்வயர் பண்ண உடனேவே ஃப்ளிப்கார்ட் அதோடைய யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஸ்டேட்டஸை இழந்துருச்சு. அண்ட் மூணாவது கண்டிஷன், மார்க்கெட்டில் கம்பெனியோடைய வேல்யூவேஷன் குறையுது அப்படின்ற பட்சத்துலையும் யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்னா அதோடைய மதிப்பீடு அப்படின்றது
$100 பில்லியன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏதோ லாஸ் ஆகுது, இல்லை இன்வெஸ்டர்ஸோடைய நம்பிக்கையை அந்த கம்பெனி இழக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது குறையுங்க. அப்படி குறையும் போது $100 பில்லியன் அப்படின்ற வேல்யூவேஷன்லேருந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அதோடைய யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஸ்டேட்டஸை அந்த கம்பெனி இழக்குங்க. இதுக்கான ஒரு முக்கியமான உதாரணமாக நம்ம பைஜூஸ் பார்க்கலாங்க. ஆரம்பிக்கும் போது ரொம்ப வேகமாக வளர்ந்தாங்க. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த கம்பெனி ஒரு க்ளோஷர், அதாவது அந்த கம்பெனி இதுக்கப்புறம் இயங்காது அப்படின்ற சூழ்நிலைக்கு போயிடுச்சு. ஸோ அந்த கம்பெனி அதோடைய யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஸ்டேட்டஸை இழந்துருச்சு. அண்ட் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட கம்பெனி இந்த யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற நிலையை அடைய முடியுமா? நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். எஸ், இட் இஸ் பாசிபிள். நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Tier 2 சிட்டியிலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. IIM, IIT இந்த மாதிரியான பேக்ரவுண்டில் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியா இருக்கும், அதை விட பெரிய உறுதித்தன்மையோடு உள்ள பிஸ்னஸ்க்கு வந்திருப்பாங்க. அவங்களால தான் கட்டாயம் ஒரு யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ண முடியுங்க. அவங்களால ஸ்டார்ட் அப் பண்ண முடியும் அப்படின்றப்ப நம்மளால முடியாதா என்ன? உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் பேடிஎம். பேடிஎம் கம்பெனியோடைய ஃபவுண்டர் திரு விஜய் சங்கர் சர்மா. இவர் ஒரு சின்ன டவுனில், உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுனில் தாங்க பிறக்கிறாரு. அங்கே தான் படிக்கிறாரு. அதுக்கப்புறமா டெல்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இன்ஜினியரிங் டிகிரி வாங்குறாரு. ஆரம்ப காலத்தில் இவருக்கு இங்கிலீஷ் கூட ப்ராப்பராக பேச தெரியாதுங்க. 2010 பேடிஎம் அப்படின்ற கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது அந்த கம்பெனி வெறும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு வரலாறு. சரிங்க, இந்த யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற நிலையை அடையிறது ரொம்ப கடினமான விஷயமானு கேட்டிங்கன்னா எஸ், கடினமான விஷயம்தான். பட் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் கிடையாது. இந்த நிலையை அடையணும்னா ஒரு 5 லெவல்ஸ் இருக்குங்க. இந்த 5 லெவலையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளோட கம்பெனியுமே யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்பாக மாற்ற முடியும். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணோங்க. அந்த ப்ராப்ளம் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது, ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டிக்கான, ஒரு மிகப்பெரிய குரூப் ஆஃப் பீப்புளுக்கான ப்ராப்ளமாக இருக்கணுங்க. அந்த ப்ராப்ளத்தோடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ப்ராப்ளமாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஸ்விக்கி சொல்லாங்க. ஸ்விக்கி ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணாங்க. நம்மளுக்கு பசிக்குது, வெளியே போய் சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஃபேமிலியாக கிளம்பணும், அதுக்கு கார் எடுக்கணும், இல்லை ஒரு ஆட்டோ பிடிக்கணும், அந்த ஹோட்டலுக்கு போகணும், அந்த ஹோட்டலில் டேபிள் அவைலபிளாக இருக்கணும், இல்லைனா வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணி வந்ததை சாப்பிட்டு திருப்பி ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வரணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஸ்விக்கி ஐடென்டிஃபை பண்ணாங்க. இன்றைக்கி ஸ்விக்கி ஒரு யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்பாக மாறி நிற்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நம்மளும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணோங்க. இதுதான் முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் அப்படின்றது அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன? அந்த சொல்யூஷன் தான் உங்களுடைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஐடியா. ஸ்டெப் 3 சீட் ஃபண்டிங். உங்களோட ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கும் ஆப்ரேஷனல் காஸ்ட்டுக்கும் நீங்கள் இனிஷியலாக ஒரு சீட் இன்வெஸ்டர் அப்ரோச் பண்ணி அவர் மூலிமா உங்களோட ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வாங்கிடுங்க. இதுதான் ஸ்டெப் 3. நாலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் உங்களோட ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் உங்களோட ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணி இனிஷியலாக ஒரு சில கஸ்டமர்ஸை உங்கள் கம்பெனிக்குள்ளே கொண்டு வந்து இது எல்லாத்தையும் ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டெப் 4. ஸ்டெப் 5 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜுங்க. என்னென்னா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணி நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்ணதுக்கப்புறமா உங்களோட கம்பெனி ஒரு வளர்ச்சி பாதையில் போகுங்க. அந்த டைமில் நீங்கள் நல்ல வென்ச்சர் கேபிட்டல் கம்பெனியை பிடிச்சி உங்களோட பிஸ்னஸ் ஐடியாவை அவங்க முன்னாடி பிட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட கம்பெனியை மதிப்பீடு செய்யும் போது உங்களோட கம்பெனி $100 பில்லியன் அப்படின்ற நிலையை அடைஞ்சிருச்சுன்னா உங்களோட கம்பெனி ஒரு யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் கம்பெனியாக மாறுங்க. கேட்கும் போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கணும். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் ஐடியா, அதை விட ஒரு பிக்கெஸ்ட் டிசையர் இருந்துச்சுன்னா கட்டாயம் நம்மளோட கம்பெனியுமே ஒரு யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் கம்பெனியாக மாறுங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் கம்பெனினா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என் கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட்.